தாயின் திருவடியில் இன்று காளையார் கோயிலை சுற்றி பிரிட்டிஷ் படைகள் சூழ்ந்திருந்தன. கோபுரத்தை குறிவைத்து பீரங்கிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அங்கு ஓர் உயரமான மேடை மீது நின்று கொண்டிருந்தான் கர்னல் அக்னியூ. என்ன காரணம்? பிரிட்டிஷாரோட நடந்த கடைசி போர்ல மருது சகோதரர்கள் படைகள் தோற்றன. பரங்கியரை பழிவாங்க பதுங்க பாய்வதே நல்லது என்று நினைத்து தலைமறைவாகி இருந்தான் பெரிய மருது. சல்லட போட்டு சலித்து தேடினாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஆனா பெரிய மருதுவை கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம், பெரிய மருது எந்த கிராமத்துல ஒளிந்திருந்தாலும் அப்ப அங்க இருக்கிற மக்களே அன்பின் மிகுதியால் பெரிய மருதுவை காட்டிக் கொடுக்க மாட்டார்கள். ஆனா நம்ம கிட்ட சில புல்லுருவிகள் இருக்கத்தானே செய்தார்கள். பெரிய மருதுவை பிடிக்கும் பொறுப்புல இருந்த கர்னல் அக்னியூ கிட்ட ஒருத்தன் போனா, ஒரு புல்லுருவி போனா, இத பாரு, பெரிய மருதுவை பிடிக்கணும்னா அவனாகவே வந்து சரணடைஞ்சா மாத்திரம்தான் பிடிக்க முடியும். மற்றபடி ஒன்னால அவனை பிடிக்க முடியாது. ஆனா ஒரு காரியம் நான் சொன்னா நீ ஏத்துப்பியா? அது பெரிய மருதுவை பிடிக்க முடியும் அப்படி சொல்றான். அக்னியோ அப்படியே செவந்த கண்களோடு கேட்கிறான், என்ன இது? ஒரு குறிப்பிட்ட நாள்ல சூரிய அஸ்தமனத்திற்கு உள்ளாக பெரிய மருது காளையார் கோயில் வந்து சரணடையவில்லை என்றால் காளையார் கோயில் கோபுரத்தை பீரங்கி வைத்து தகர்த்து விடுவோம் என்று எல்லா கிராமங்களையும் தண்டோரா போடு. காளையார் கோயில் கோபுரத்தை பீரங்கி வைத்து தகர்த்து விடுவோம் என்று எல்லா கிராமங்களையும் தண்டோரா போடு. எந்த கிராமத்துல ஒளிஞ்சிருந்தாலும் பெரிய மருதுவோட காதுல போய் விழும், உறுதியா வந்து சரணடைவான் அப்படி சொல்றான். அக்னிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தான் உயிரோடு இருக்கும் போது காளையார் கோயில் கோபுரத்தை யாரும் இடிப்பதை பார்த்து கொண்டு சகிக்காத பெரிய மருது பலவாறு யோசித்தான், என்ன செய்யலாம் அப்படி சொல்லிட்டு. ஆனா கடைசியில முடிவெடுத்தான். கொஞ்சம் தயக்கம் இருந்ததுதான். ஆனா பெரிய மருது திடீர்னு முடிவு செஞ்சு காளையார் கோயிலுடைய அந்த உயரமான மேடையில நின்றுட்டு இருந்தானே அக்னியோ, அவன் கிட்ட வந்து சரணடைஞ்சான். அவனை பிடிச்ச சந்தோஷத்துல கர்னல் அக்னியூ ரொம்ப சந்தோஷத்தோட, உன்னை தூக்கிட முன்னாடி உனக்கு ஏதேனும் இறுதி ஆசை இருக்கா அப்படி கேட்கிறான். அப்ப பெரிய மருது சொல்றான், இந்த பாருப்பா, பிரிட்டிஷாரை எதிர்த்து எதிர்காலத்திலும் பல பெரிய மருதுகள் போராடுவார்கள். ஒரு கால் தோற்று போனா கூட தலைமறைவாகி பிரிட்டிஷ் படைக்கு எதிராக மக்களை இணைத்து மீண்டும் போர் புரிந்து வெற்றி பெறுவார்கள். ஆனா அவர்களை பிடிப்பதற்கு இந்த கீழ்த்தரமான இந்த செய்தி இருக்க, அச்சுறுத்தல் இருக்க, காளையார் கோயில் கோபுரத்தை தகர்ப்போம் என்ற அச்சுறுத்தல் இனிமேலும் சொல்லாத, இனிமேலும் சொல்லாத, இனிமேலும் சொல்லாத. அப்படி சொல்லக்கூடாது என்பதுதான் நான் என்னுடைய கடைசி ஆசையாக உன் முன்னால் சொல்ல விரும்புகின்றேன் அப்படி பெரிய மருது சொல்றான். இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான் அக்னியூ. இதை கேட்ட பிறகு உத்தரவாதம் தருகிறேன் அப்படி ஆணையிட்டு சொன்னான் அக்னியூ. வேற ஏதாவது உனக்கு ஆசை இருக்கா அப்படி கேட்கிறான். அப்போ அவ என்ன சொல்றான், நான் பெரிய மருது, நான் உயிரோடு இருக்கும் வரை, இக்கணம் வரை காளீஸ்வரரை தரிசிக்காமல் தண்ணீர் கூட அருந்தியதில்லை. நான் இறந்த பின்னரும் இந்த காளீஸ்வரனுடைய சிவலிங்கத்தை தரிசித்துக் கொண்டிருக்க விரும்புகின்றேன். எனவே நான் இறந்த பின் என் உடலை என் கண் பார்வை இந்த சிவபெருமான் மீது படும்படியாக வைத்து இந்த ஆலயத்திற்கு முன்னாலேயே புதைத்து விட வேண்டும் என்று தெரிவித்தான். முருகனுக்கு
பெரிய மருதுவின் கடைசி ஆசை நிறைவேற்றப்பட்டது. இன்றும் காளையார் கோயிலின் சிவனை தரிசித்தவாறே சமாதி கொண்டு வீர எழுச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றான் பெரிய மருது. இதுவே தாய் நாட்டிற்காக நாம் செய்ய வேண்டிய வேலையின் மனநிலை. நாம் எடுத்த லட்சியம் இருக்கின்றதே, அதனை கடைசி வரையிலே, ஏன் உயிர் போன பிறகும் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் பெரிய மருதினுடைய செய்தி தமிழக மக்களுக்கு. வந்தே மாதரம்.